வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபிஷ் நெட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து செலவே இல்லாமல் ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபிஷ் நெட் வந்து பண்ணிவிட்டு இது வந்து மீன் பிடிச்சி பார்த்தேன். ஒரு அக்வாரியமில் வாங்குற நெட் மாதிரியே ஈஸியாக வந்து மீன் வந்து பிடிக்க முடியுது. சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் நெட் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வலை வந்து தேவைப்படும். ஸோ வலை வந்து எங்கே இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பூண்டு கடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் கேட்டிங்க அப்படின்னா அது இதுதான், இதில் தான் இந்த சாக்கில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பையனா கீழே தான் அவங்க போடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க. இதுதான் முக்கியமான இது. இதை வச்சு ஒரு 3-4 வலை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வலை வந்து முக்கியம். நீங்கள் வந்து இதை ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அக்வாரியம் ஷாப்பில் வந்து டீ பெண்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் மோட்டார் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஜாயிண்டாக வந்து யூஸ் பண்ணுறது தான். இது வந்து ₹1 தான் இருக்கும். இது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் கரெக்டாக நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கட்டு கம்பி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய கம்பி வந்து ஒரு 3 அடிக்கு இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இது இருந்தால் தான் நம்ம வந்து வளர்ச்சி செய்யும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கம்பிகள் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடி எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நூல் கண்டு தேவை. நூல்கண்டு நீங்கள் வந்து நரம் நூல் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் சாதாரண நூல் தான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் பெரியதாக தான் செய்ய போகிறேன் வலை. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7.5 சென்டிமீட்டர் அளவு வந்து இருக்கிற மாதிரி வந்து நோட் பண்ணிக்கிறேன். கத்தியை வச்சு நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். பார்த்தா தெரியும், அந்த நோட் பண்ணோம் அப்படின்னா அந்த தடை வந்து தெரியும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து வளைச்சி விட போகிறோம். வளைச்சி விடுறது வந்து பார்த்திங்கன்னா, கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒரே இதில் வந்து வளைச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வளைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் முக்கியமானது. ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். அப்போனா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து கரெக்டாக 7.5 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு வந்து நான் வந்து வளைச்சி விட்டுக்கிறேன். வளைச்சி விட்டதுக்கு அடுத்து இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆக்கிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நம்மளுக்கு வந்து வலை தேவை. ஸோ அதுக்காக வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இங்கேயும் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த அளவு தான் வேணும்னு இல்லை, உங்களுக்கு ரொம்ப சின்ன வலையாக வேணும்னா கூட சின்ன வலையாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து இங்கேயும் வந்து நம்ம வந்து வளைச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி தான் கட்டிங் பிளேடை வந்து ஒரே ஃபோக்கஸாக வந்து வளைச்சிருங்க. அப்படின்னா தான் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து கரெக்டாக வந்து வரும். இல்லாட்டினா ரொம்ப ஒரு பெண்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து வளைச்சி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கீழே நம்ம 7.5 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். கத்தியை வச்சு 15 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சு அங்கேயும் வந்து வளைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. வளைச்சி விட்டுட்டு நம்ம வந்து அங்கே 7.5 சென்டிமீட்டர், இங்கிட்ட வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து வளைச்சி விட்டாலே போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த சைடு வந்து 12 சென்டிமீட்டர் கிட்ட எடுத்துருக்குமா. ஸோ அதனால் அங்கே 12 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சு அந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து வளைச்சி விட்ருங்க. வளைச்சி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து சதுரமாகவும் இருக்காது, கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த பெண்டு வந்து கரெக்டாக எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே வந்து இன்னொரு கட்டிங் பிளேடை வச்சு வெட்டி விட்ருங்க. அவ்வளோதான். வெட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வலைக்கு வந்து மேல் பார்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, டீ பெண்டு இருக்குது பார்த்திங்களா, டீ பெண்டை வந்து அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி விட போகிறோம். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நான் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சப்போஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அங்கே எம்சியில் வந்து உள்ளக்க லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து பூட்டுங்க. அப்போனா தான் வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து அது பிடிமானம் வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக இப்போ எனக்கு டைட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே வந்து டைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு வந்து ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு கம்பியை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் மேல் பார்ட்டை வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து மடக்கி விட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வலையை வந்து நீங்கள் எங்கேனாலும் தொங்க விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு வளைவு வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வளைவு வந்து இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்டுக்கிறேன். வளைச்சி அதுவும் சமமாக நேராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த வலையை வந்து வளைச்சி விட்டுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் எம்சியில் கொஞ்சம் உள்ளக்க வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் அதை வந்து ஒட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எம்சியில் வந்து கொஞ்சம் மூளை வந்து உள்ளக்க வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்றைக்குமே வராது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எப்போயும் டைட்டாக வந்து இது ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வலை வந்து மேல் பாட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வலை அந்த நைலான் இருக்குது பார்த்திங்களா, அந்த வலையில் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். சாக்கில் வச்சுட்டு நம்ம வந்து அளவு சைஸ் வந்து எப்படி பார்த்து வெட்டணும் அப்படின்னா நான் சொல்கிறேன்.
இப்படி மடித்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க நல்லா வந்து ஒரு பை மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பை வந்து மேலே நோக்கி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு எந்த வாக்கில் இருக்குன்னு நம்ம பார்த்து வந்து தைக்க முடியும். அதுக்கு அடுத்து அதை நோட் பண்ணிக்கோங்க. சைடாப்பில் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி நான் வந்து வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு வெட்டினீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பாருங்கள் மார்க் பண்ணியிருப்பேன் கொஞ்சம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து வெட்டியாச்சு. இந்த சைஸுக்கு வந்து வெட்டியாச்சு. இனிமேல் வலையை வச்சு தைக்க வேண்டிய வேலை மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து வலையை வச்சுக்கலாம். வலையை வச்சுட்டு அந்த ஓரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓரங்களை வந்து மடித்து மட்டும் தைச்சாலே போதும். நம்மளுக்கு சூப்பராக வந்து வலை வந்து ரெடி ஆயிரும். தைக்கிறதும் நான் எப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து மேலே வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நூலை வந்து ரெட்டையாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நரம்பு நூல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒத்தையாக போட்டாலே போதும். நான் வந்து நார்மல் நூல்னால ரெட்டையாக வந்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டுட்டு மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் தைச்சாலே போதும். சூப்பராக வந்து தைச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வந்து வரிசையாக வந்து வச்சு நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி மேல் நோக்கி வந்து வச்சு தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து வந்து தைச்சிடலாம். அவ்வளோதான். இதே இதில் வந்து நீங்கள் சுற்றி வந்து தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வலை ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து வந்து கடைசி வந்து அந்த டி பெண்டு வந்து இருக்குது பார்த்திங்களா, அங்கனக்குள்ளே மட்டும் கொஞ்சம் பார்த்து தைச்சிக்கோங்க. அங்கே தான் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த டி பெண்டில் வந்து கொஞ்சம் வந்து அந்த சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரி சேர்த்தாப்பில் வச்சு வந்து நல்லா தைச்சிருங்க. அப்படி தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு வலையும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் நெட் வந்து சின்னது வந்து நம்ம அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து எப்படி பிடிக்க முடியுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய நெட் வந்து பண்ணோம். அதை வந்து பெரிய ஏதாவது கிணறு இந்த மாதிரி இதில் வந்து அது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற மீன்களை எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இதை வந்து பிடிச்சி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து மீன் வந்து ஈஸியாக மாட்டுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து கப்பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வந்து பிடிச்சி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் தான் நான் வந்து பிடிச்ச மீன்களை வந்து போட போகிறேன். போட்டுட்டு அதுக்கடுத்து இதிலேயே வந்து நான் விட்டுறேன். ஸோ அதுக்காக வந்து டெஸ்டிங்காக வந்து இதை வந்து பிடிக்கிறேன். வாங்க வந்து பிடிக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச வந்து ஃபிஷ் நெட்டில் வந்து மீன் வந்து பிடிச்சி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கப்பீஸ்னால் மேலே வருது. இதை நார்மலாக வந்து நான் பிடிச்சி பார்க்குறேன். பாருங்கள், பிடிக்கும் போலே வந்து எவ்வளோ மீன்கள் வந்து மாட்டுதுன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக பிடிக்கிற ஃபிஷ் நெட் மாதிரி தான் இதுவும் இருக்குது. சரி, ஓகே, இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலாக நான் பிடிச்சி பார்க்குறேன். இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபிஷ் நெட் மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இது இன்னும் உள்ளே அமுங்குற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்போ உள்ளது வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அமுங்கி தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருந்தால் ஈஸியாக வந்து மீன் வந்து மாட்டோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து மாட்டுது. இப்போ வந்து கொஞ்சம் நிறையாவே பிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக மாட்டுற மாதிரியே தான் இருக்குது எல்லா ஃபிஷ்ஷஸும். ஈஸியாக வந்து மாட்டுது இதில் மீன். ஸோ அதனால் வந்து இந்த இதை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வந்து வலை வந்து அக்வேரியம் ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னா 70 ரூபா 80 ரூபானாலும் இருக்கும். ஸோ குவாலிட்டியாக நீங்களே வந்து வீட்டிலையே செலவே இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த நெட்டு. ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.